பக்கம் நம்ம அப்பாவை காமிக்கிறாரு. நம்ம அப்பா வந்துட்டு இங்கே அவங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு, யாரையோ பார்க்கறதுக்காக. எதர்ச்சியாக அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு, என்னடா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டியாமே, ஆனால் நீ அங்கே பண்ணிட்டு வந்த விஷயம் மட்டும் உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது, நீ செத்த அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஏதோ அங்கே பண்ணிட்டு தான் இங்கே வந்துட்டுருக்காரு போல இருக்குது. இந்த பக்கம் நம்ம பில்லியும் மரிக்கோவையும் காட்டுறாங்க. பில்லி வந்து மரிக்கோவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அங்கே போய் சொல்லாமல் கொள்ளாமல் சேர்ந்துருக்காங்க இல்லையா வேலைக்கு. அதனால் இந்த மாதிரி வந்து ஜெய்யை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். வந்துட்டு நான் வேணா ஜெய்கிட்ட பேசட்டுமா உன் வட்டியை குறைக்க சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பில்லி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அவன்கிட்டலாம் பேச போவாத, அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரைக்கும் சொல்கிறாங்க, இல்லைனா சரி விடு, நான் அம்மாட்ட வேணால் பேசி வந்துட்டு கடன் வாங்கி தரட்டுமா அப்படின்றாங்க அவங்க மம்மிக்கிட்ட. உடனே நம்ம பில்லி சொல்லிடுறாங்க, ஐயோ உங்கள் அம்மாட்ட தயவு செஞ்சு சொல்கிறாத தாயே, அவங்க என் அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, என் அம்மாட்ட நான் இது எதுவுமே சொல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம மம்மியை காமிச்சிட்ருக்காங்க. அவங்க பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு ஒரு மியூசிக் வந்து ஹம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நல்லா இருக்குது ஆக்சுவலாக இவங்க பண்ணுறது. அடுத்தது என்னாச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.